இஸ்ரேலோட தாக்குதல்ல ஈரானோட பாதிப்பு அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு. எப்படி தாக்குதல் நடந்தோடனே ஒரு பெரிய தாக்குதல் அப்படின்னு சொன்னப்போ, அதே மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலா ரிலீஸ் ஆகும்போது, அட்டப்பாவிகளா இவ்வளவு தூரம் எப்படிடா செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் கொண்டு வந்து வச்சிருக்கு இஸ்ரேல் ராணுவம். இதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, உளவு பிரிவு மொசாட் அப்படிங்கிறது மிக வலுவா இருக்கு. ஈரானோட நிரந்தர பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை மீறி உள்ளுக்குள்ள அவர்களால பல விஷயங்களை ஸ்மெல் பண்ண முடியுது. இப்படி ஈரானை ஸ்மெல் பண்ண முடியறனால தான் ஒட்டுமொத்த அரபு உலகமும் அரண்டு போய் பின்னாடி நிக்குது. எங்க இதே வேலையை நமக்கு எதிராக ஆரம்பிச்சானா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா 20 முக்கியமான தளபதிகளை ஒரே நேரத்துல தட்டி தூக்கிட்டார்கள். ஒரே நேரத்துல டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருக்காங்க. எம்பிட்டு பெரிய விஷயம். காரணம், ஒரு பக்கம் அமெரிக்கா கூட அணு ஆயுத டீல் அப்படிங்கிறது தீவிரமா போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் நிம்மதியா உட்கார முடியாது. பொதுவாவே இந்த மாதிரி டீல்கள் போடும்போது, பேச்சுவார்த்தையில உட்காரும் போதுதான் டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்பாங்க. இப்படிதான் ஹமாஸோட சீஃபுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தாங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை காலகட்டம் அப்படிங்கிறது அதி உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஈரான் உறவுல பாடகம். இதை ஈரான் புரிஞ்சுக்கிச்சான்னு கேட்டா அவனுங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் கூட்டுப்படை தளபதி ரகசியமான எப்பவும் தங்கமாத இடத்துல இன்னொரு குடியிருப்புல ஜென்ரலா ஏகப்பட்ட புளோர்களுக்கு நடுவுல போய் படுத்து தூங்க அங்கிருந்து தட்டி தூக்கிட்டாங்க. அட்டப்பாவிகளா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இதை விட இன்னொரு கொடுமை அப்படிங்கிறது, இவர்களோட ஏர் சீஃப் அண்டர் கிரவுண்ட்ல உட்காந்து கமாண்ட் சென்டர் அண்டர் கிரவுண்ட்ல பாதுகாப்பா இருந்து பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கமாண்ட் சென்டரை தட்டி தூக்கியிருக்காங்க. அதுவுமே ரெகுலர் கமாண்ட் சென்டர் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. எமர்ஜென்சி காலங்கள்ல உட்காரக்கூடிய இடத்துலதான் அந்த மனுஷனும் நம்பி உட்கார்ந்துருக்கான். தட்டி தூக்கிட்டாங்க. எனக்கு எப்படிடா ஒரே நேரத்துல 20 டிக்கெட்டை தூக்கிட்டு போய் கிழிச்சும் கொடுத்துட்டீங்களேடா அப்படின்னு கேட்டா, அதுதான் இலக்கு. 100 இலக்கு. 5 தளபதிகள் பலி அப்படின்னு கடந்த காணொலியில பார்த்தோம். இப்ப 100 இலக்கு, 20 தளபதிகள் பலி. அப்ப 80 சைட்டுகள் அப்படிங்கிறது ஆயுத பலம் அப்படிங்கிறதா. எத்தனை பர்சன்டேஜ தூக்கி விட்டாங்களோ தெரியல. ஈரான் நில குலைஞ்சிருக்கு அப்படிங்கறதா உண்மை. ஆனா உண்மை என்னங்கிறத ஈரான் சொல்லணும். ஈரானும் சொல்லி இருக்கு. 7 டேமேஜ் தான் இருக்கே ஒழிய அந்த இடத்துல பெரிய அளவு டிஸ்ட்ராய்டு அப்படிங்கறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது தம்பி அப்படின்ட்டாங்க. சரி, ரைட்டு. தம்பி போட்டு பேசுற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா சரிதான். எல்லாம் சூதானமா இருக்கீங்களா, உசுரோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வர வேண்டியதா. ஏன்னா 20 முக்கியமான தளபதிகள் போட்டு தள்ளினது பெரிய விஷயம். ஏன்னா 20 பேருக்கு ஒரே ஜோரா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருக்காங்களேங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒரு இடத்துல சம்பவம்னே எல்லாருமே அலர்ட் ஆயிருவார்கள். அப்படி இருந்தும் அலர்ட் ஆக முடியாத அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே உள்ள ஆட்கள் தான். ஈரானுக்குள்ள மொசாட்டோட ஆட்கள் தான். எப்படியோ விலை போறவர்களை வச்சோ இல்ல இவர்களே ஈரான் பிரஜையாவே மாறிட்டார்களோ என்னமோ, குழந்தையிலே போய் புரண்டாங்களோ என்னமோ அங்கேயே. இந்த மாதிரி அம்புட்டு மாயாஜாலத்தையும் பண்ணி இன்னைக்கு அலி கமேனியை அப்படியே பயங்கர அளவுல நடுங்க விட்டுருக்கார்கள். ஆனா தலைவனையும் சும்மா சொல்லக்கூடாது. வீர வசனத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா வருஷ கணக்குல விட்டுக்கிட்டே இருக்காருல்ல. கமெண்ட்ல வந்து திட்டக்கூடாது. யதார்த்தமான உண்மை தானே. ஈரானை இன்னைக்கு நேரத்தை அடிக்கிறாங்க, வருஷ கணக்குல தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஆனா பெரிய அளவு சம்பவங்கள் ஏதாச்சும் ஈரான் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா முடிஞ்சா பண்ண மாட்டானாடா அப்படிங்கிற மாதிரிதான். பண்ணா பண்ணேன்னு சொல்ல போறோம். பண்ணல. பண்ணிருந்தா இவனுக்கு அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா அடிக்க மாட்டாங்க. காரணம், இப்ப 100 ஆளில்லா விமானத்தை விட்டார்கள். ஒண்ணு கூட இஸ்ரேல்ல எங்கேயுமே ரீச் பண்ணல. நடுவுலயே தூக்கிட்டாங்க. ஜோர்டானே வழிமறிச்சிருக்கு, இடைமறிச்சிருக்கு. ஜோர்டானா பாவி பய எப்பயும் இப்படிதான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்து கமேனி பெரிய அளவு ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இஸ்ரேல் ரியாக்ட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. எல்லா ஏர்போர்ட்டையும் ஷட் டவுன் பண்ணி ஏறக்குறைய நோ ஃபிளை ஜோனை அறிவிச்சிட்டார்கள். என்னன்னாலும் சரி, சின்ன நடமாட்டம் வந்தாலும் ஃபயர் பண்ணிரு அப்படின்னு முழு உஷார்ல இருக்கார்கள். இப்போ முழு உஷார் நிலையில இருக்கும்போது ஈரான் எவ்வளவு விவகாரங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறதா. தளபதிகள் 20 பேர் மரணம். அந்த 20 பேரை சுத்தி தான் மொத்தமா அம்புட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அடுத்தடுத்த ஆட்களும் பவர்ஃபுல்லா இருப்பார்கள், வழி நடத்துவார்கள், ஈரானை காப்பாற்றுவார்கள், ஈரானை வெற்றியடைய கூட செய்வார்கள். அதுல சந்தேகம் வேணாம். 1000 தான் இருந்தாலும் அது ஒரு நாடுதான். ஸ்டேட்டோட ஒரு சப்ஜெக்ட் அங்க இல்லாமையா இருக்கும், சத்தியமா இருக்கும். ஆனா நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சுல. இதுல இருந்து வெளில வர்றது அப்படிங்கிறது சாமானியம் கிடையாது.
காரணம் அமெரிக்கா 1000 சொல்லும். ஆனா ஒண்ணு கூட உண்மை சொல்லாது. அதுதான் எதார்த்தமான உண்மை. அமெரிக்காவ பொறுத்தவரை இந்த தாக்குதல் நடந்தோனே, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாய்ங்க. ஆனா பின்னாலயே ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏலே நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். இங்க பார்றா 2 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ ஒத்து வரல அப்படின்னா, ஒட்டு மொத்தமா யுரேனியம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி ஜோப்ல கூட வைக்க விட மாட்டேன் பாத்துக்கன்னு அன்னைக்கே மிரட்டினேன். பயப்புள்ள கேட்கல. 60 நாள் முடிஞ்சு 61ஆம் நாள் என்ன நடந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவரோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டு விட்டாரு. ஏலே நீ தானப்பா சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பங்கு இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு. என் பங்கு எதுவும் இல்ல, ஆனா இப்படிலாம் நடக்கும் நான் கணிச்சிருக்கேன் பத்தியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல இவர் பங்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்ப என்ன வாஷிங்டன் டிசியை நோக்கி ஆள் இல்லா விமானத்தை அனுப்ப முடியும்? இஸ்ரேலை நோக்கி தான் அனுப்ப முடியும். அதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இந்த மனுஷன் இப்படி கம்பு சுத்துறாரு. இந்த ஆள் சாதிக்காத இடத்துல ஏழை அவனுக்கு 2 பேர் சண்டை போட்டாங்களா? ஆமா சாமி சண்டை போட்டாங்க. அதுல சமாதானம் வந்துச்சா? ஆமா சாமி சமாதானம் வந்துச்சு. அது நான் தான் பண்ணேன். ஐயா உங்க பேரே அவனுங்க சொல்ல, அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நான் அறிவிச்சிட்டேன்ல, அப்ப நான் தான் பண்ணேன் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துல வம்பு பண்ற ஆளு இஸ்ரேல் விஷயத்துல கேட்கவா வேணும்? அதான் இவனுங்களை நான் தான் அப்படின்னு சொன்னா இவனுங்க நம்ப மாட்டாங்க. ஏலே 2 மாசத்துக்கு முன்னாடியே அவன்கிட்ட சொன்னேன்டா, 60 நாள் தான் உன் டைம், இல்ல ஜோலியை முடிச்சிருவோம், டிக்கெட்டை வரிசையா கிழிப்போம் பாத்துக்கன்னு கிழிச்சு போட்டு வந்துட்டாரு. ஒரு பக்கம் பெரிய அளவு தளபதிகள் இழப்பு, அடுத்த பக்கம் அப்படிங்கிறது கணிசமான ஆயுத இழப்பு. அதோட அவுட்புட் எப்ப வரும் அப்படின்லாம் தெரியல. இதை ரீப்ளேஸ் பண்ணணும். தளபதிகளை இம்மீடியட்டா அடுத்த கட்ட ஆட்கள் இருக்கார்கள், தூக்கி போட்டார்கள். ஒவ்வொரு பேரா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். ரொம்ப கஷ்டமான காலம்தான். ஒரு பக்கம் இறந்தவர்களோட பேரை ரிலீஸ் பண்றது, அவர்களோட ரீப்ளேஸ்மெண்ட் பேரை ரிலீஸ் பண்றது. இவர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா, ராணுவத்துல முதல் நிலை ஆள், கூட்டுப்படை தளபதி, ஐஆர்ஜிசியோட தளபதி. இவர்கள் 2 பேர் யாரு அப்படின்னா, ஈரான்ல கமேனி தான் உச்சபட்ச அதிகாரம். அவருக்கு அடுத்து செகண்ட் தேர்டுங்கிற பொசிஷன்ல உள்ள ஆட்கள். அட்டப்பாவிகளா, ஒட்டுமொத்த ஈரானோட பெரும் தலைகளுக்கும் டிக்கெட் கிழிச்சு கொடுத்திருக்காருங்கள். அதுவும் குறுகிய காலகட்டத்துல, ஒரே நாள்ல, ஒரே நேரத்துல. இத காட்டிலும் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, எல்லாரும் வெவ்வேறு இடத்துல பாதுகாப்பான இடத்துலதான் இருந்திருக்கார்கள். யாரும் அசால்ட்டா ஓப்பன் பாதையில சுத்திக்கிட்டு இல்ல. எல்லாருமே சீக்கிரட்டான லொகேஷன்ல, ஒண்ணு பர்சனல் வேலையா, அதாவது சீக்கிரட்டான லொகேஷன்ல தூங்கிட்டு இருந்திருக்கான் மனுஷன் பாவம். இன்னொருத்தர் சீக்கிரட்டான லொகேஷன்ல உட்கார்ந்து ஆர்டர்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்டர் கிரவுண்ட்ல. எங்க இருந்தாலும் சரி, ஈரானுக்குள்ள பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதுதான். ஒரு காலகட்டத்துல இவர்களோட ப்ராக்சி தலைவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா வேகமா ஈரானுக்குள்ள கொண்டு போனார்கள். அப்படி கொண்டு போன தலைவர்கள் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த காலத்திலே இவனுங்க ரூட் வெட்டி இருப்பாங்க எல்லாத்துக்கு. இப்படி கொண்டு போய் எங்க நிறுத்துவாங்க, எங்க வைப்பாங்க அப்படிங்கிற தெளிவான பாதை அப்பவே போடப்பட்டிருக்கு. அதை ஒட்டு மொத்தமா இவர்களோட வலைகளை, அதே மாதிரி தகவல்களை அம்புட்டையும் ஸ்பெல் பண்ணி திட்டம் தீட்டி ஜோலியை முடிச்சு போட்டார்கள். இப்ப ஈரானோட டர்ன் அப்பயே வந்துருச்சு. ஈரானும் ஒரு 100 ஆளில்லா விமானத்தை அனுப்பிச்சிருச்சு. ஆனா அவர்கள் மீண்டும் அடிக்கிறதுக்கு தயாராயிட்டார்கள். 1-2 மிசைல்களும் ஈரானோட எல்லைகள்ல விழுந்ததாக அடுத்த செய்திகளும் வருது. அடுத்தடுத்த நேரங்கள் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, பெஞ்சமின் நெதன்யாஹு சொல்லிட்டாரு, இங்க பாரு ரைசிங் லைன் நிப்பாட்டல, இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டாரு. ஆன் கோயிங் அப்படின்ட்டாரு. இஸ்ரேலை நம்பவே முடியாது. அசால்ட்டா இருந்தா கமேனிக்கே டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவார்கள். ரொம்ப உஷாரா இருந்தாலும் பெரிய விலை கொடுத்தே ஆகணும். அந்த பெரிய விலை அப்படிங்கிறது ஈரான் ஒரு ஸ்டேஜ் வரையும் தான் ஈரானும் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பிராந்தியத்துல உள்ள அத்தனை எண்ணெய் வயலையும் பத்த வச்சு விட்டுருவாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை உலகம் தாங்குமா அப்படின்னு கேட்டா தாங்காது. அப்ப என்ன செய்யணும்? இப்பவே உலகம்ல ஒண்ணு சேர்ந்து அமெரிக்காவுக்கு பிரஷரோ இஸ்ரேலுக்கு பிரஷரோ போடணும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கேட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். வந்த எல்லாருக்கும் சோடா உடைச்சு குடிச்சுக்கிட்டே இருங்கப்பா, ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அதை போய் நான் இப்ப பொதுமக்களுக்கு சொல்லிட்டு வரேன், இந்த மாதிரி வெற்றியா ஒரு தாக்குதலை நடத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்லயே உட்கார்ந்து அதிர்ச்சி கொடுப்பாங்க. ஊருக்கும் உலகத்துக்கும் அடங்காத ஒரு பையன் யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். அந்த அமெரிக்காவோட செல்ல பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டா இஸ்ரேல் தான். அதே மாதிரி ஊருக்கும் உலகத்துக்கும் அடங்காத ஆள் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான் ஒரு பக்கம். இந்த சண்டை ஓயுமா அப்படின்னு கேட்டா இந்த சண்டை ஓயாது. ஆனா இந்த சண்டை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதா நமக்கு முக்கியம். காரணம் என்ன? ஈரான் முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான். அடுத்த ஸ்டேஜ் ஈரான் அம்புட்டு எண்ணெய் வயல்லையும் கைய வச்சிருவாங்க. இன்னும் ஈரானோட எண்ணெய் வயல்ல இவர்கள் கை வைக்கல. ஆனா அடுத்தடுத்து பெரிய தாக்குதல், இஸ்ரேலுக்குள்ள ஒரு பலமான அடி விழுந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வயல்கள் மேலதான் கை வைப்பார்கள்.
ஆட்டோமேட்டிக்கா யுத்தம் எல்லாரும் கைமீறி போயிரும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.